ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ, எப்போ நமக்கு வந்து பேபி செட் ஆகுமா, ஆகாதான்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பயந்ததுனால தான் நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா வீடியோஸும் பார்ப்பேன். ஸோ, அவங்களே நம்மளை பாதி கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நான் வந்து பீரியட்ஸ்க்கு இப்படி வலிக்கும், ப்ரெக்னன்சிக்கு இப்படி வலிக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. ப்ரெக்னன்சி ஆனால் வயிறு இப்படி வலிக்கும், ப்ரெஸ்ட் பெயின் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. பீரியட்ஸு, ப்ரெக்னன்சி சிம்டம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வீடியோஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 2த்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா வந்து பீரியட்ஸ் பெயின்றப்போ பர்னிங் சென்சேஷன், அதாவது அடிவயிறு வந்து ரொம்ப எரியும். பீரியட் ஆகிறப்ப அது வந்து 10 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வயிறு சுருக்கு சுருக்குன்னு குத்தும் ஒரு மாதிரி. ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இந்த பர்னிங் சென்சேஷன், அந்த அடிவயிறு எரியறது வந்து நான் கன்சீவ் ஆகுறப்ப இல்லை. ஸோ வந்து கன்சீவ் ஆகுறப்ப இல்லை. என்ன எனக்கு இருந்துச்சுன்னா, அந்த இழுத்து பிடிக்கிற பெயின் இருந்துச்சு. அதுவும் எப்போன்னா பீரியட்ஸ் டேட் வந்து எனக்கு ஜூலை 17th ஆனால் ஆகஸ்ட் 17th, எப்போதும் 16, 17 அப்படி தான் பீரியட்ஸ் ஆவேன். ஸோ அன்றைக்கி வரல. ஆனால் 16th வந்து ரொம்ப பெயின் தாங்க முடியல. எனக்கு அந்த இந்த வலி சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ நான் இது கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அந்த பீரியட்ஸ் ஆக போகிறோம் போல இருக்குது. ஏன்னா இதனாலே நான் ட்ராவல் பண்ண மாட்டேன். ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறத விட வண்டியில் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லலாம். ஸோ அதனால் சரி, அதாவது பீரியட்ஸ் ஆக போகிறோன்னே, நாளைக்கு டேட்டு, இன்றைக்கி எப்படியும் இன்றைக்கி ஆக மாட்டேன், நாளைக்குள்ளே ஆகிடுவேன். ஸோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். மறுநாள் வரல. 17th, 18, 19, 20 வரைக்கும் வரல. 21st மார்னிங் திடீர்னு எனக்கு எந்த சிம்டமுமே கிடையாது ஆக்சுவலாக. மார்னிங் எந்திரிச்சு செக் பண்ணப்போ தான், எப்போதுமே வந்து நான் தான் செக் பண்ணுவேன். நான் தான் வந்து பாத்ரூம்லேயே வந்து யூரின் ட்ராப்ஸ் விட்டு செக் பண்ணுவேன். அந்த டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, நானாக பண்ணல, என் ஹஸ்பண்டாக கேட்டாங்க. நீ வந்து நான் ஒரு தடவை செக் பண்ணவா, எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் யூரின் மட்டும் எடுத்து இதில் கொடுத்தேன். அவங்க தான் போட்டாங்க. அப்போ தான் பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து வேணால் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணாமல், எப்போதும் யார் செக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் செக் பண்ணாமல் வேறு யாராவது உங்கள் ஹஸ்பண்டை விட்டு செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மேபி இது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சொல்கிறேன், எல்லாருக்கும் இது மாதிரி நடக்குமான்னு தெரில. ஆனால் ஏன் ராசி சரியில்லையா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஒரு 1.5 வருஷம் கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் நிறையா கிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து எப்போ ஓவுலேஷன் இருக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க வந்து இப்போ 2 டைம்ஸ் கன்சீவ் ஆனதுமே அவங்க ஒன்று அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு இது ஒன்று சேர்ந்தப்போ தான் கிளிக் ஆச்சு. நான் போயிட்டு 10 நாள் இருந்துட்டு வந்தேன், 15 நாள் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர்லாம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ என்றைக்கு இருந்தீங்கன்னா, எனக்கு தோன்றப்பெல்லாம் டெய்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பீரியட் டேட் தெரியும். ஸோ அந்த இப்போ இன்னிலேருந்து இன்னைக்குள்ளே வருது, இல்லைன்னா அது 5 நாள் தள்ளி போகலாம், இல்லை 5 நாள் முன்னாடி வரலாம். ஸோ அது ஒரி பண்ணாதீங்க. அந்த பீரியட் ஆனதுலேருந்து ஒரு 10 நாள் கழித்து வரைக்கும் சுத்தமாக இருக்காதீங்க. 10 நாள் வரைக்கும் இருக்காதீங்க, ஒன்றா இருக்காதீங்க. அதுக்கப்புறம் இருங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து 10 நாள் வரைக்கும் இருந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கலாம்னா, எப்படின்னா கொஞ்ச நாள் இர்ரெகுலர் பீரியட்னா உங்களுக்கு 50 நாளில் கூட வரலாம், இல்லை 60 நாள் 70 நாள் கூட வரலாம். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஒரு 1 மந்த்து கேப்பாவது விடுங்க. தயவு செஞ்சு 1 மந்த் கேப் விட்டுக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நம்ம ஆகாதவங்க கொஞ்சம் கேப் விடுங்க. 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ. நமக்கு கஷ்டம் தான் அந்த 1 மந்த்து வேஸ்ட்டாக போகுது. ஏன்னா எனக்கும் சொன்னாங்க, நானும் ஒரு நாள் 1 மந்த் 2 மந்த்லாம் நான் இல்லாமல் இருந்திருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப் விட்டுட்டு இருந்து பாருங்கள். ஸோ நமக்கு இந்த டேட்டில் தான் இருக்கணும்னு இல்லை. ஆனால் இப்போ ரெகுலர் சைக்கிள் வரவங்களுக்கு தெரியும். இப்போ அது 10 நாள் இருக்கலாம். அது வந்து மிட் சைக்கிளில் பீரியட் ஆகி 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு 15 நாள்லேருந்து இருக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்கள்.